பிஜேபி சொல்றீங்களே, உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சுத்தமா வித்தியாசமே கிடையாது. உண்மையிலுமே இங்க நடக்கிறது ஆசிச திமுக ஆட்சி தான். சவுக்கு சங்கர் அவர்களை வீட்டுல போய் கடை உடைச்சு கைது பண்ணிருக்காங்க. சவுக்கு சங்கர் பேசுறதுலாம் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அவர் நிறைய வாட்டி நம்ம திட்டி தாக்கி பேசியிருக்காரு, நம்மள வாட்டி புகழ்ந்து பேசியிருக்காரு. அது வரல இந்த விஷயம். நீங்க எவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டாலும் சரி, எவ்வளவுதான் முயற்சி பண்ணி தடுத்தாலும் சரி, தமிழக மக்களின் ஆதரவு பற்றி நீங்களால் தடுக்கவே முடியாது. தமிழக காவல்துறை ஒரு வேலையை சிறப்பா செய்யறாங்க. எங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்கிறோம், அங்கெல்லாம் அவங்க கத்துக்கிட்ட மொத்த வெற்றி இறக்குற மாதிரி 108 கண்டிஷன் போடுறாங்க. சேலத்துக்கு ஒரு 40 கண்டிஷன், ஈரோடுக்கு ஒரு 80 கண்டிஷன் போடுறாங்க. இதுக்கு மட்டும்தான் தமிழக காவல்துறை அவங்க மூளையும் அறிவையும் பயன்படுத்துறாங்களே ஒழிய காவல் அவங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு சுத்தமா அவங்களுக்கு டைமும் கிடைக்கிறதுல இன்டென்ஷனும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று தமிழக காவல்துறை ஒரு யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை வீட்டுல போய் கடை உடைச்சு கைது பண்ணிருக்காங்க. சவுக்கு சங்கர் பேசுறதுலாம் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அவர் நிறைய வாட்டி நம்ம திட்டி தாக்கி பேசியிருக்காரு, நம்மள வாட்டி புகழ்ந்து பேசியிருக்காரு. அது வரல இந்த விஷயம். ஊடக சுதந்திரம், தனிமனித சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்கு. போன அதிமுக ஆட்சியில புதிய தலைமுறை மற்றும் பல சேனல் பிளாக் பண்ணப்ப இவரு சேஃப்டி அண்ட் மீடியன் ஹேஷ்டாக் போட்டு பண்ணாரு. இப்ப எப்படி இவரு ஒரு பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுறார். எனக்கு உண்மையிலே டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி கைதுகள் சிஎம் சாருக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் நடக்குதா, தெரியாம நடக்குதானே தெரியல. நீங்க பிஜேபி சொல்றீங்களே, உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சுத்தமா வித்தியாசமே கிடையாது. உண்மையிலுமே இங்க நடக்கிறது ஆசிச திமுக ஆட்சி தான். ஒரு கட்சி மக்களை போய் சந்திக்கிறது அடிப்படை உரிமை. தமிழக வெற்றி கழகம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு எவ்வளவு தடங்கள் பண்றாங்க நீங்க நம்ப மாட்டீங்க. 88 கண்டிஷன்ஸ் போடுறாங்க ஈரோடு மாவட்டத்துக்கு நாங்க பொதுக்கூட்டம் பண்றதுக்கு. இதெல்லாம் ஒண்ணு மட்டும் சிஎம் சாருக்கு நான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க எவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டாலும் சரி, எவ்வளவுதான் முயற்சி பண்ணி தடுத்தாலும் சரி, தமிழக மக்களின் ஆதரவு பற்றி நீங்களால் தடுக்கவே முடியாது.